ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 41வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆமென். இன்றைக்கு மார்த்தாளை போல நாமும் செவிகள் அடைக்கப்பட்டவர்களாக அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தை தொடங்கி இருக்கிற நமக்கு எத்தனையோ கவலைகள் இருக்கிறது. இந்த வருடத்தை இறுதியிலே நாம் உயிரோடு இருப்போமா? இந்த வருடத்தின் இறுதியிலே நாம் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து முடிப்பாரா? போன வருடத்திலே அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கவில்லையே என்று சொல்லி மார்த்தாளை போல நாம் குழப்பிக் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் தேவஜனமே. ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே என்று சொல்லுகிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம் மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற தேவன் அவர். நாமும் இந்த நாளிலே மார்த்தாளுடைய குணங்கள் நமக்கு இல்லாதபடி பார்த்துக்கொள்வோம். இந்த கவலைகளினால் அழிந்து போகிறது நம்முடைய சரீர உறுப்புகளை ஒழிய மற்ற எதுவும் அல்ல தேவஜனமே. எனவேதான் அவர் கேட்கிறார், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும் என்று சொல்லி. ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? ஆனால் ஒரு முளத்தை நாமளே குறைத்துக் கொள்ள முடியும். கவலைப்படுகிறதுனால் நம்முடைய சரீரம் என்ன செய்கிறது? உருவழிந்து போகிறது. நம்முடைய சரீரம் என்னவாகிறது? இதோ உடல் எடை குறைந்து போகும். எனவேதான் தேவஜனமே, நம்மளால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நாம் கவலைப்படுகிறதுனால் அந்த காரியம், நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற காரியம் ஜெயமாகவும் முடியாது. மாறாக நம்முடைய கவலைகளை நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். கல்லையோ மண்ணையோ மரத்தையோ அல்ல, இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் அவர். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் உங்கள் கவலைகளை சொல்லிவிடுங்கள். உங்கள் கவலைகளை கொட்டி தீருங்கள். நிச்சயம் அவர் பதில் கொடுப்பார் தேவஜனமே. ஏன் அந்த காரியம் நடக்கவில்லை, எப்படி நாம் இருந்தால் அந்த காரியம் நமக்கு ஜெயமாக முடியும் என்பது வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அவர் நமக்கு போதித்து ஆலோசனை கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர். எனவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம், கர்த்தர் கூட இருக்கிற நாம், தேவையற்ற கவலைகளை நாம் தவிர்த்து விடுவோம் இந்த வருஷத்திலே. இதனால் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்களை நாம் ஜெயிக்க கற்றுக்கொள்வோம். இயேசு மார்த்தாளோடு கூட இருந்தார், மார்த்தாளும் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், இயேசுவை கூட வைத்துக் கொண்டு மார்த்தாள் கலங்குகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இயேசு என்ற ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். உலகம் உங்களை மறந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடாதபடிக்கு உங்கள் கூட இருக்கிறார். அப்பா என்று கூப்பிடுங்கள், அவர் வந்து உங்கள் குறைகளை தீர்ப்பார். எனவே தேவஜனமே, கலங்காதிருங்கள். மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல இந்த வருஷத்துல எழும்பி நிறுங்கள். உங்களுடைய ஒரே ஒரு காரியம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி மாத்திரம் நடங்கள். மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயமாக்கி தருவார். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே எங்கள் கவலை கண்ணீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் தள்ளி விடுகிறோம் ராஜா. தகப்பனே, தேவையற்ற கவலைகள், தேவையற்ற பாரங்களை எங்களிடத்திலிருந்து நீர் எடுத்து போடும் என்று சொல்லி இந்த வேளையில எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.